நோய் வருது. யாரு நீ? அவனுக்கு தெரியாது. நான் தான்டா கொரோனா. Soldiers, we have a Trojan. நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். எப்பதான் எங்க நாட்டை விட்டு போவ? எங்கடா போகிறீங்க? நாசமாக போனவனுவலை. ஸ்பெயின் போனேன் 3 மாதம், அமெரிக்காவில் 3 மாதம், ஃப்ரான்ஸில் 3 மாதம், ஜெர்மனியில் 3 மாதம் இருந்தேன். தெரியாதனமா வந்து தொலைஞ்சேன்டா உங்க நாடு இந்தியாவுக்கு. கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ, என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய் ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். 2 வருஷமா என் பொண்டாட்டி புள்ள சைனாவில் அனாதையா தவிக்கிற ஆளுவ. அது கூட போய் பார்க்க முடியல. எப்படா அனுப்புவீங்க என்னைய? I love you. I love you. Just come back. I miss you. I've missed you. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு மாஸ்க் போடுங்கடா, கை காலை கழுவி சுத்தமா இருங்கடா. கேமரால பாக்குறீங்க, இன்னும் காட்டிட்டு போறேன். ஏன்டா இப்படி பண்றீங்க? ஒரு மாஸ்க் போடுங்கடா, கை காலை கழுவி சுத்தமா இருங்கடா. அது கையை போட்டு கழுவிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு நாளைக்கு 6000 பேர் வராங்க ஆகும். எல்லா பல்லும் கொடுக்கும்போது கையை கழுவி கொடுத்தோம்னா கடுப்பா இருக்கேன் சொல்லிவிட்டு அதுக்கு தேர் மிட்டாய் பாட்டில கொஞ்சம் சானிடைசர், கள்ள மிட்டாய் பாட்டில கொஞ்சம் சானிடைசரை ஊத்தி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டியா? ஆமா, கிருமி இல்லாம செத்து போயிருக்கும்ல. அப்ப அது தேன் மிட்டாயா? ஆமா. குலாப் ஜாமுன் இல்லையா? இல்லங்க. எடுக்கும் போது கையை நான் தொடச்சுப்பேன். அதே மாதிரி தேன் மிட்டாயும் சுத்தமான முறையில உங்களுக்கு கொடுத்துருவேன். கல்யாண வீட்டுல கறிச்சோறு திங்கிறீங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்தைக்கு ஒரே வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியும். கருமாதி வீட்டுல கட்டி பிடிச்சி சரக்கு அடிக்கிறீங்க. ஏண்டா இன்னொரு கொடுமை தெரியுமாடா? போன வருஷம் கொரோனாவில் சமூக இடைவெளின்னு சொன்னாங்க. தேடி வந்த கண்ணு 7-8 கோடி பிள்ளைகளை பத்தி தள்ளிவிட்டானுவா. என்ன குழந்தை சத்தம் கேக்குது? சரி அழாத. நம்ம அப்பா கிட்ட போயிடலாம்டா. அப்பா கிட்ட போயிடலாமா? என்னது அப்பாவா? ஏமா என்னங்க சார்? என்னமா பண்ற? குழந்தைய தூங்க வச்சிட்டு இருக்கேன் சார். குழந்தைய தூங்க வைக்கிறியா? என்னைக்கு ஒழுக்கமா சுத்தமா அரசாங்கம் சொல்றதை கேட்குறீங்களோ, என்னைக்கு இந்த போலீஸ்காரங்க இந்த சுகாதார பணியாளர் சொல்றதை கேட்குறீங்களோ, அதன்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான்டா நான் போவேன். இல்லைன்னு வையி எல்லாரும் அடிச்சு தும்சம்மன்னு தூக்கி நாட்டே காலி பண்ணிடுவேன். நீ வாழ்றது சாகிறதும் கையில. சிந்தித்து பேசு, சபையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு போன அந்த பக்கம்.